யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 8:11. எல்லாரும் இடங்க திருப்பங்க. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த இரண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் வல்லமை உள்ளது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற வாக்கியமா, அல்லது நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருவதா, அல்லது இரக்கத்தை காண்பிப்பதா? காண்டமினேஷன், 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 ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது. மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஸ்திரியை நடுவில் நிறுத்தி, நியாயஸ்தானத்தில் நிறுத்தி, இவர் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள், இவள் தண்டனைக்கு பாத்திரவானாயிருக்கிறார், இவள் தண்டிக்கப்பட வேண்டும், மோசேயின் ஆகமங்களின்படி, பரிசுத்த வேதாகமத்தின்படி, நியாயப்படி இவள் தண்டிக்கப்பட வேண்டும், இவளுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும், இவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வர வேண்டும், இவளுடைய வாழ்க்கையில இனி ஒரு போதும் பாவம் செய்யாதபடி அவளுடைய உயிருக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். ஆகையால் நியாய தீர்ப்புக்கு அல்லது ஆக்கினை தீர்ப்புக்கு நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறோம். We want her life to be ended. இவளுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்று பட்டணத்தார் எல்லாரும் இந்த ஸ்திரியை இயேசுவினிடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். என்ன எதிர்பார்ப்போடு கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னால், இவர் இவளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். ஏனென்றால் இவர் பரிசுத்தவான், இவர் உபதேசிக்கிறவர், சத்தியத்தின் தேவன், நியாயப்பிரமாணத்தின் தேவன். ஆகையால் இவர் ஒரு முடிவை கொண்டு வருவார் என்று எதிர்பார்ப்போடு ஜனங்கள் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். காண்டமினேஷன், ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு என்றால் முடிவு என்று அர்த்தம். இட்ஸ் a legal system. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் ஒரு பாவத்தை, குற்றத்தை விசாரிக்கிற ஒரு கவுன்சில கொண்டு வந்து அவன் தன்னுடைய குற்றத்தை அவன் உண்மையிலேயே செய்தானா என்று நிரூபிக்கப்பட்டு அவனும் அதற்கு ஒப்புதல் செய்ய வைத்து, பின்பு எப்படியெல்லாம் செய்தான் என்று அந்த குற்றங்களுடைய வழிமுறைகளை ஆராய்ந்து அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் மற்றவர்களுக்கு சாட்சியாக கொடுப்பதுதான் காண்டமினேஷன், ஆக்கினை தீர்ப்பு. பூலோகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாளிலே ஆக்கினை தீர்ப்பு செய்யும்படிக்கு அவர் வரப்போகிறார். என்ன ஆக்கினை தீர்ப்பு என்றால், மனிதன் தோன்றின நாள் முதல் கடைசி நாள் வரைக்கும் செய்த அவனுடைய அக்கிரமத்திற்கு தக்கதான தண்டனையை கொடுக்கும்படிக்கு அவர் வருகிறார். ஆக்கினை என்றால் முடிவு என்று அர்த்தம். காண்டமினேஷன் என்றால் an end என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுல யாரும் முடியாது என்று சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஒருவேளை குற்றவாளியாக, ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் குற்றவாளியாக இருக்கிற ஒரு மனிதன் நீதிபதியினுடைய சொந்த பிறப்பான பிள்ளையா இருந்தாலும் நீதிபதியும் மறுக்க முடியாது, மற்ற கோட்டார் அனைவரும் மறுக்க முடியாது. தண்டிக்கப்பட வேண்டியவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். பனிஷ்மெண்ட் இஸ் லீகல். சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்படுவதுதான் காண்டமினேஷன். ஒருவன் குற்றத்திற்கு அவன் தண்டிக்கப்படுவதுதான் நீதி. சமுதாயத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளியினுடைய கிரியைகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் மரணிக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை இனி பூமியில இராதபடி அவனுக்கு தடை செய்யப்பட வேண்டும். இதுதான் காண்டமினேஷன் அல்லது ஆக்கினை தீர்ப்பு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அவளுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறார். இயேசு குறுக்கிட்டு அவளும் ஒத்துக்கொள்கிறாள். அவள் ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. நான் பாவம் செய்யவில்லை, இவர்கள் என்னை தவறாக குற்றம் சாட்டுகிறார்கள் என்றும் அவளும் மறுப்பு சொல்லவில்லை. அவளும் ஒற்றுக்கொள்கிறாள். சுற்றிருக்கிற ஜனமும் சமுதாயமும் நியாயப்பிரமாணங்களும் மோசேயின் ஆகமத்தார்களும் யாவரும் அவளை குற்றம் சாட்டுகிறார்கள். செய்தது உண்மைதான், இவள் தண்டனைக்கு பாத்திரராய் இருக்கிறாள், ஆக்கினைக்கு பாத்திரராய் இருக்கிறாள். இப்பொழுது இவள் கையிலறியப்பட வேண்டும், இவள் சாக வேண்டும், இவளுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்ற சமயத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு நோ கண்டமனேஷன், a new beginning என்று அவளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is much more interested in new beginning than condemnation. அக்கினி தீர்ப்புக்கு நேராக இந்த உலகம் கடந்து போனாலும், அக்கினி தீர்ப்பிற்கு இந்த உலகம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாலும், அக்கினி தீர்ப்புக்கு பரலோகமும் பரலோக சேனையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாலும், அக்கினி தீர்ப்பை கர்த்தர் நியமித்திருந்தாலும், God is not interested in condemnation. அக்கினி தீர்ப்புல தேவனுக்கு ஆர்வம் இல்ல, ஆசையும் இல்ல. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களுக்கு, தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு, அடிமைப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தொடங்குவது இந்த தேவனுடைய ஆதகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. Do not live by fear of condemnation. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போதும் அக்கினியை நினைத்து பயந்து வாழ தேவையே இல்லை. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு அன்பான மார்க்கம். கிறிஸ்தவ தெய்வம் ஒரு அன்பான தெய்வம். என்னை பின்பற்ற விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. பொடதில 2 தட்டி வாரியா இல்லையான்னு ஒருவனை அழைக்கல. மதமாற்றான்னு கூவுகிற கூமுட்டைகளுக்கு நான் சொல்றேன், ஒருவனும் ஒரு கிறிஸ்தவனையும் கம்பல் பண்ணி மாற்ற முடியாது. என் தேவன் அன்பாக இருக்கிறார். என் அன்புக்கு நீ இந்த நாள் எதிர்த்து நிற்கிற நீயும் ஒரு நாள் பணிந்துதானாக ஆக வேண்டும். எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் முழங்கிடும். ஏனென்றால் இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A new life is waiting for you. என் லைஃப் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், வயசாயிடுச்சு, என் வாழ்க்கையில் நான் விழுந்துட்டேன். ஒருத்தர் இந்த கைப்பிரியை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரே ஒரு வயதான ஐயா, நான் ஒரு காலத்துல ஊழியமெல்லாம் செஞ்சேன் ஐயா, உங்க கைப்பிரியை பார்த்துட்டு நான் மறுபடியும் ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? என்னை பயன்படுத்துவீங்களா? நான் இப்ப குடி பழக்கத்துல அடிமை ஆயிட்டேன், எப்படி விடுபடணும்னு தெரியலையே. பாடியிலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி கதறுகிறாரு, என் முடிவு இப்படி முடிந்து விடக்கூடாது, எப்படியாக என்னை தேடி வாங்க, இல்லைன்னா நீங்க ஒரு ஆத்மாவை இழந்துருவீங்கன்னு ஒரு முனையிலிருந்து ஒரு போன் வந்து கதறல் நான் கேட்டேன். ஆக்கினை தீர்ப்பு இஸ் நாட் God's choice, it's devil's choice. God's choice is a new beginning. உன்னுடைய வயது பொருட்டல்ல, உன்னுடைய விழுதல் பொருட்டல்ல, உன்னுடைய நஷ்டம் பொருட்டல்ல, உன்னுடைய நஷ்டம், உன்னுடைய பாதிப்பு எவ்வளவு கொடிதா இருக்கிறது பொருட்டல்ல. நீ எவ்வளவோ கீழே தள்ளப்பட்டு இருந்தாலும், எவ்வளவாய் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும், எவ்வளவாய் நீ தேவனை விட்டு தூரமாக பிறந்தாலும், God is waiting for you with a new beginning for your life. ஆமென் சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. It is not good to run away from God. சிலர் கடவுளை வந்து பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க, சபையே பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. ரட்சிக்கப்படணும் புதுசா யாரா வந்தான்னா, ஆண்டவர் அறியணும், ஏசப்பாட்ட வரணும்னா இந்த புஸ்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னா அடுத்தவன் சர்ச்சைக்கு வரமாட்டான். படிப்புக்கு பயந்து தானே நான் ஊர்ல இருந்து ஊட விட்டு சென்னை வந்தேன். இந்த புஸ்தகம் படின்னு சொன்னா யாரு படிப்பா? இங்க வந்தா படிக்கணும், இங்க வந்தா அதை கலட்டணும், இதை கலட்டணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அங்க போகணும், இங்க போக கூடாது. பயமுறுத்தாதீங்க, அன்பினால உள்ள இல்லைங்க. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை சிலரை பயமுறுத்தி வச்சிருக்கிறார். சில மிஷனரி ஸ்டோரிலாம்
அதாவது மிஷன் ஊழியத்தை குறித்து எழுதுற பத்திரிகைலாம் படிச்சோம்னா நமக்கெல்லாம் கை கால் கிட்டு 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 நடக்கும். எக்ஸாஜரேஷன். நேற்று தினத்தில் ஒரு மிஷனரியை 2 கூட்டம் இரவிலே துரத்தி ஓடி அங்க போய் வந்து அவர்களை குத்தவும் கொல்லவும் விரட்டப்பட்டார்கள். இத படிச்சுட்டு யாராவது மிஷனரிக்கு வருவானா உனக்கு? முதல்ல ஊழியக்காரங்க படுற பாடப்படுத்து அல்லது விசுவாசிகளாம் சேர்ந்து ஊழியக்காரப்படுத்துற பாடப்படுத்து. பாஸ்ட் பாங்கனே ஓடுறான், எம்மா சாமி தப்பா உமோடு வச்சுக்கோறோம். Present Christianity with a pleasant spirit. Hallelujah. Hallelujah. ஆமா, சில வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் வரும், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம், 24 மணி நேரத்தில் 200 மிஷனரி கொலை செய்ய ஆயத்தமாகி விட்டார்கள், 20 சபையை எரிக்க ஆயத்தமாகி விட்டார்கள். உனக்கு எப்படி தெரியும்? நீயே போட்டு கொடுப்ப போல உனக்கு. இதெல்லாம் ஃபேக் நியூஸ். டோன்ட் பிலீவ் தட். நிறைய மிஷனரிகள் பயம் ஒண்ணுமே கிடையாது. மிஷனரிகள் வட இந்தியாவில் ஊழியக்காரங்க பசங்க நிறைய பேர் பைபிள் காலேஜ் பண்ணி வாங்கி பாருங்க, என் கூட வாங்க காமிக்காங்க. ஆவடியில் 120 130 பசங்க படிக்கிறாங்க, செம்ம ஜாலியா இருக்காங்க. என்னடா செய்ய போனேன்? ஐம் கோயிங் டு கோ டு மை பிளேஸ் அண்ட் ப்ரீச் த காஸ்பல். 2 பசங்களை 1 மாதம் ஃபுல்லா இங்க தங்கியிருந்து நான் ஹிந்தி ஊழியம் செய்யறதுக்கு நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஒரு பையனை கூப்பிட்டேன், சர்ச்சுக்கு வாரியா, சோறு தண்ணிலாம் தானே வாரியா, 1 மாசம் ஹிந்தி ஊழியம் தங்கி படிக்கணும், எல்லாரும் மார்ச் மாசம் ஊருக்கு போறாங்க, நீ வாப்பா சபையில தங்குப்பாங்க, ஹிந்தி பசங்க நிறைய பேர் ஊருக்காங்க, வா ஊழியம் சொன்னோம்னா அவன் சொல்றான், நான் ஏன் ஊருக்கு போறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த பயமுறுத்துறவங்க பூச்சாண்டி காட்டவங்கள நம்பாத. சில மிஷினரிகள் இதுக்குன்னே இருக்கு, பணம் திரட்டதுக்கு நீதி திரட்டதுக்கு. டோன்ட் பி டிசீவ்ட். போய் பாருங்க, கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. Condemnation is not God's choice. A new beginning is God's choice. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் அவரை கல்லெறிய வேண்டும். வரும்போது பெரிய பெரிய பாறங்கள்ல வீட்டுல இருந்தே போத்துட்டு வந்துட்டான் போல. ஒருத்தனை அடிக்கணும்னா வீட்டுல உள்ள, எங்க ஊர்ல சின்ன வயசுல நான் பார்த்தேன், சண்டேல அவன் வீட்டுல உள்ள கல்ல பேக்கான். எதுக்கு? அடிக்கிறதுக்கு. அப்படி ஆளுக்கு வீட்டுல இருந்த போதே கல்லம் தூக்கிட்டு வந்தாங்க. நான் அடிச்சு ஒற்றை அடியில அந்த மண்டை அவ சாவிடும். ஐ வாண்ட் டு பிரிங் an end to her. ஆண்டவர் சொல்றாரு, நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். இதுதான் உங்களுக்கு செய்தி. ஒரு முடிவிலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைக்கிறார். முடிவிலே ஒரு துவக்கத்தை வைக்கிறவர் இவர். மனிதன் கொண்டு வருகிற முடிவிலே ஒரு துவக்கத்தை வைக்கிற இவர். உலகம் கொண்டு வருகிற முடிவிலே துவக்கத்தை வைக்கிறவர் இவர். இமோஷனல் வாழ்க்கையில கைவிட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல ஒரு துவக்கத்தை கொண்டு வருகிறவர் இவர். Is God, our God is not God of judgment or God of condemnation. He is God of new beginning. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah. Anyone can condemn you. யார் வேணாலும் உங்களை ஆக்கினை தீர்க்கலாம், யார் வேணாலும் குற்றப்படுத்தலாம். குற்றப்படுத்துகிற நாவை, உனக்கு விரோதமா எழும்புற நாவை என்ன செய்வ? குற்றப்படுத்துவ. ஒருத்தர் பேசுறதுக்குன்னா வாயில அப்படியே குலோப்ஜாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு குற்றப்படுத்துறது, மற்றவங்களுக்கு ஊழியத்தை கிரிட்டிசைஸ் பண்றது, மற்றவங்களுக்கு நடையை கிரிட்டிசைஸ் பண்றது. பாரு அவன் நடைய பாரு, போட்டிருக்கிற வெள்ளைய பாரு, அவர் வெள்ளையும் அவளும் பாரு, இது பேசு பத்தியா, அவர் வெள்ளை சேலையும் முடியும் வெள்ளை வெள்ளையன்னு ஒண்ணு போல இருக்கா பத்தியா, நடைய பத்தியா, பேசு பாத்தியா, குலோப்ஜாம் வாயில அப்படியே சுழும். குற்றப்படுத்துறது. Anyone can condemn you. Be happy about that. யாராவது உங்களை பத்தி குற்றப்படுத்தினாங்களா, நீங்க சந்தோஷப்படுங்க. தைரியம் இருந்துச்சுன்னா முன்னாடி டான்ஸ் ஆடி தாவீதை போல நடனமாடின்னு ஒரு ஸ்டெப் போடுங்க. தைரியம் இருந்தா. ரொம்ப டேமேஜ் வரல என்ன பண்ணுங்க, ரொம்ப டேமேஜ் ஆயிரும் பாஸ்டர்னா விட்டுருங்க, ரூம்ல போய் பண்ணுங்க பண்ண வேண்டியதெல்லாம். A man can condemn you. God and goddesses of this world can condemn you. இந்த உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுபவைகள் எல்லாம் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். சமீபத்தில் இந்த தெருவுல பாடியில
ஒரு மனுஷன் 2-3 பேர் சேர்ந்து ஹூக்கிலால தன்னுடைய சரீரத்தை ஓட்டை போட்டு கிழித்து கொண்டு ஒரு பெரிய சப்பரத்தை இழுக்கிறார்கள். உலகத்தில் தெய்வங்கள் சொல்லுகிறதெல்லாம் மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, காயப்படுத்துகிறது, நிர்வாணப்படுத்துகிறது, குற்றீராக்குறது. இயேசுவோ உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே குற்றீராகி நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி புதிய துவக்கத்தை வைத்தார். A beginning and an end. உன் வாழ்க்கையில கில்ட்டினஸோட வாழ்ந்துட்டு இருக்கியா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். உன் வாழ்க்கையில செல்ஃப் கேட்டர்னஸ், தன்னையே வெறுத்து தன்னையே வாழ்க்கையை ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, நோ 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 என் வாழ்க்கை கசப்பு என்று செல்ஃப் கேட்டர்னஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறியா? கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். டிஸ்ஒபீடியன்ஸ் டு காட். நான் இனி தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஏனென்றால் என் வாழ்க்கை கசப்பு என்று இருப்பவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களுடைய நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். முரட்டாட்டமாய் இந்த உலகத்திலே நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உலகம் எனக்கு ஒவ்வாது, எனக்கு இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று முரட்டாட்டமாய் ஸ்தோத்திரம் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் புதிய துவக்கத்தை வைக்கிறார். God is interested in bring a new beginning. மனிதர்கள் முடிவை கொண்டு வர விரும்புகிறார்கள், கர்த்தரோ துவக்கத்தை கொண்டு விரும்புகிறார். இப்போ வலைதளங்கள்லாம் யாராவது குற்றத்தில் அகப்பட்டுட்டோம்னா ஊர்ல இருக்கிற எல்லாவனும் ஜட்ஜி. அவனை கொல்லுங்கள், அவனை கையை ஒடியுங்கள், அவனை குத்துங்கள், சமுதாயத்தில் வாழ விடாதிருங்கள். எல்லாரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான், எல்லாரும் ஜட்ஜி தான், நீதி அரசர் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப் இட், அதை நிறுத்து, புதிய துவக்கத்தை நான் தர போறேன். இனி நீ எதிர்பாராத, இதுவரை வேறு எந்த ஒரு ஸ்திரீனிடத்திலும் கண்டிராத ஒரு மகிமையான வாழ்க்கையை, முடிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்வில் நான் தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் காண்டமினேஷனுக்கு ஆக்கினைக்குள்ளாக நிற்கப்பட்ட, முடிவுக்கென்று நிற்கப்பட்ட ஸ்திரீனிடத்திலிருந்து போ. அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? போ, நான் உன் கூட வாரேன், போ, நான் உன்னை காப்பாத்துறேன், போ, நான் உன்னை மகிமைப்படுத்துறேன், போ, நான் உன்னை உயர்த்துறேன், போ, நான் உன் வாழ்க்கைக்கு நான் உனக்கு காரணராக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அவளுக்கு புதிய வாழ்க்கையை தந்தா. அவர் God is a God of a new beginning. ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு தெரியலையா? எடுங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இன் தி பிகினிங். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன் தி பிகினிங். கர்த்தர் தொடங்கினாலே அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் யார்? தேவன் யார்? அவர் தொடக்கத்தின் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன் தி பிகினிங். பிகினிங். ஏசப்பாவுக்கு பிகினிங் ரொம்ப பிடிக்கும். உலகத்தானுக்கு மனுஷனுக்கு முடிவு ரொம்ப பிடிக்கும். எப்போ சாவான் இருக்கானா உங்க வீட்டுல? கட்டாயம் இருப்பான். ஒருவே இல்லைன்னு சொன்னா நல்லா ஆராய்ச்சி பாருங்க, கட்டாயம் இருப்பான். எப்ப போவான் இருப்பானா? நல்ல ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு குரூப் கெட் அவுட் அப்படின்னு போடுது. இங்க இருந்து கெட் அவுட் அப்படிங்கிறாங்க, அங்க இருந்து நீ கெட் அவுட் அப்படிங்கிறாங்க. செய்தி பார்க்கறதுக்கு புரியும், சொல்லிடுவா? புரியல. தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் கெட் அவுட் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொரு குரூப் மோடி கெட் அவுட் அப்படின்னு சொல்றான். காலி பண்றதுக்கு தான் உலகம் இருக்கும், எப்போ முடிவுக்கு கொண்டு வரலாம் இருக்கும். ஆனா அவர் God is God of beginning. ஆமென் சொல்லுங்க. எட்டர்னல் பிகினிங். கர்த்தர் ஒன்றை ஆரம்பித்தார், அது முடிவில்லாத தொடக்கம். An endless beginning, an everlasting beginning. கர்த்தர் உன் வாழ்க்கையை தொடங்குறதாங்க, அதுதாங்க தாமதம்.
உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிக்கிறது தான் தாமரம். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை ஆரம்பிக்கிறது தான் தாமரம். கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்வில் ஒரு துளிர் உன்னுடைய வாழ்க்கை கொம்புல விடுவதுதான் தாமரம். அவர் ஆரம்பித்தார், அது நித்திய மகிமையாய் உனக்கு இருக்கும். ஒரு மனிதனாலும் உன்னுடைய ஆரம்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வளர்ச்சியையும் உன்னுடைய உயர்வையும் ஒரு மனுஷனும் உலகமும் வானமும் பூமியே அழிந்தாலும் அவருடைய வார்த்தையாகிய in the beginning will sustain you until the last days of this earth. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. ரோமர் 8:1 இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் இருந்து, ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? No condemnation to them which are in Christ. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாதவங்க எல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்றவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் தாமதம். யாரும் பரிசுத்தவானும் கிடையாது, யாரும் பூரண புருஷனும் கிடையாது. விழுந்துட்டீங்களா, தவறு செஞ்சிட்டீங்களா, பேசிட்டீங்களா, ஏதோ கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சிட்டீங்களா, கர்த்தரை விட தூரம் பரிசுத்தவர் இறுதி தூக்கப்படுறாரா, அடுத்த வேலை என்ன வேலையா தான் இருக்கணும்? அவருடைய சமூகத்துல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வளையத்துக்குள்ள ஓடி வரணும். ஏனென்றால் அவரிடத்துல புதிய துவக்கத்தை வச்சிருக்கிறார். நங்கு 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 மண்டையில கொட்டி நீ அந்த பாவம் செஞ்சு இந்த பாவம் செஞ்சு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், எத்தனை முறை தான் நீ வருவ? அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, 7 முறை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை வந்து அக்னித்தி போவாரா? புதிய பிகினிங் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 யோவான் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால். குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு இருக்காதீங்க தேவ பிள்ளைகளே. குறைவுள்ள இருதயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காதீங்க தேவ பிள்ளைகளே. ஏதாவது ஒரு எம்ப்டினஸ் இருந்துச்சுன்னா தேவ சமூகத்துல பாதத்துல விழுந்து அவர் சமூகத்துல காத்திருந்து அவர் உனக்கு தருகிற புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள். ஏன் சபையில அந்த ஜெபம் இந்த ஜெபம் அப்படி இப்படி? ஏன்? எப்படியாகிலும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை புதிதாய் மாற்றி விட மாட்டாரா? என்னுடைய இருதயத்தை கர்த்தர் புதிதாய் மாற்றணும் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு அவங்களுடைய இருதயம் தான் அவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டு இருக்கும். நீ அப்படி நீ இப்படி. பைபிள் வாசிக்க போனா இருதயம் சொல்லும், நீ என்னதான் பைபிள் ஜெபம் பண்ண, நீ என்ன ஜெபம் என்னத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு? இருதயம் சொல்லும். நிறைய பேர் இருதயத்தை கேட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க. வசனத்தை கேளுங்க. செல்ஃப் கண்டமினேஷன். Never say that I have come to an end because of my age. Finance, பொருளாதாரத்தினால, என்னுடைய வயது போக்கின் மூலமாக, என்னுடைய தோல்வியின் மூலமாக, என்னுடைய பலவீனத்தின் மூலமாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு இல்லைங்கிறதுக்காக நீங்க தேவனை விட்டு தூரம் போக வேண்டியதில்லை. அநேகர் தண்டனையை ஏத்துக்கிறான். நான் சொல்றேன், பிப்ளிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய பேர் வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு என் பிள்ளைய மனைவிய கஷ்டப்படத்தான் செய்யறாங்க, நான் செய்த பாவம். அது சாத்தானுடைய தந்திரம். டோன்ட் அக்செப்ட் கான்டமினேஷன். அக்செப்ட் பண்ணாதீங்க. கான்டமினேஷன் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உனக்கு வரதுக்கு முன்னாடி பலிபீடத்தின் கொம்ப போய் பிடித்துக்கொள். அங்கே கிருபாசனத்தண்டையிலே நமக்காய் ரத்தம் சிந்தின ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Because he is having a new beginning. Hallelujah.
ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. வறுமையிலே போயிட்டு இருக்கும், வியாதியிலே போய்கிட்டு இருக்கும், கண்ணீர்லயே போய்கிட்டு இருக்கும். கேட்டோம்னா, நான் செய்த பாவம் பாஸ்டர் அப்படின்னா, நீ சரியான சபைக்கு போகல, எங்க சபைக்கு வா. இப்படி 4 சபையில இருந்து 10 ஆத்மா கூட்டாலே போதும், 100 ஆத்மா சேர்த்துடலாம். செல்ஃப் கண்டமினேஷன். ஆண்டவர் உனக்காக காத்துட்டு இருக்கிறாரு. நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டாம். நான் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடிந்து தீர்த்தேன் என்று உனக்காய் காத்திருக்கிற தேவன் உண்டு. ஹல்லேலூயா. யோவான் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல், he has not sent his son to condemn the world. மனிதர்களை கொல்லவும் குற்றீராக்கவும் தண்டிக்கவுமா இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? இல்ல இல்ல இல்ல. தான் தண்டிக்கப்படவும், தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவும், தான் பிதாவினுடைய கசப்புக்கு காரணமாயிருக்கவும், அவருடைய முகத்திற்கு தன்னை தூரமாக்கவும், உன்னை அவருடைய மகிமையின் முகத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம், நல்லா கவனிங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காய் மாத்திரம், நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கைக்கு மாத்திரம், அல்லது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவா நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம், அவரை நம்பிக்கையுள்ளவராய் இருக்கிறோம்? இல்ல 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 இல்ல. நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு நித்தியம் உண்டு, நமக்கு ஒரு துவக்கம் உண்டு என்றல்லவா கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். நிறைய பேர் ஆண்டவர்ட்டையா வந்து ஒரு நல்லபடியா முடிவு வரட்டும் வருவாங்க. கடைசி நேரத்துல ஆண்டவர்ட்டியாக ஒரு நல்ல முடிவு. He is not God of end, he is God of beginning. ஏசாயா 40, எல்லாம் திருப்புங்க. ஏசாயா 40:4, ஏசாயா 40:4 வாசிங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, கோலனானது செவ்வையாகி, கரடு முரடானவை சமமாக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். பள்ளம், வேலி, வேலி என்றால், பள்ளம் என்றால் fallen life, விழுந்து போன வாழ்க்கை, தள்ளுண்டு போன வாழ்க்கை. ஆமோஸ் 6:2 கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால், கன்னிகை விழுந்தால், ஒரு கன்னிகை விழுந்து போனா, அல்லது கன்னிகை தன்னுடைய கற்பை இழந்தா, மறுபடியும் அந்த கன்னிகைக்கு கற்பை தர முடியுமோ? கற்பை இழக்கிற ஒரு விழுதல், ஒரு தள்ளுண்டு போகுதல் இஸ்ரவேலுக்கு உண்டாயிற்று. அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள் என்கிற வாழ்க்கை. தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள். அவளை எடுப்பார் இல்லை. நோ ஒன் கேன் ரெஸ்டோர் ஹர். அவர் விழுந்து போன வாழ்க்கையை ஒருவதும் எடுப்பிக்க முடியாது. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தடுமாற்றம், தள்ளுண்டு போன வாழ்க்கை. ஒரு மனிதனாலும் திருப்பி கொடுக்க முடியாத தள்ளுண்டு போன வாழ்க்கையை, விழுந்து போன வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒரு புதிய துவக்கத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவராலும் தொடங்க முடியாத வாழ்க்கையை கர்த்தர் தொடங்குகிறார். ஒருவராலும் உயர்த்த முடியாத வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறார். ஒருவராலும் கட்ட முடியாதபடி நொறுக்கப்பட்ட இருதயங்களை அவர் காயம் கட்டி ஆற்றி தேற்றி ஆரோக்கியம் என்று கட்டளையிடுகிறார். சங்கீதம் 37:24 வாசிக்கிறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. வாசனம் எவ்வளவு அருமையா இருக்குது பாத்தீங்களா? விழுந்து போனா ஐயோ முடிஞ்சிச்சு, முடிஞ்சு போனா ஐயோ முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. விழுந்தது உண்மைதான், அது யதார்த்தம் தான், அதை நம்ம மறைக்கல, இல்லைன்னா நம்ம மறுக்கவும் இல்லை. விழுந்தது உண்மைதான், விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை.
he shall not be utterly cast down. அவன் விழுந்து போனாலோ முழுவதுமாய் அவன் கீழே அழிக்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பார்வையில விழுந்து போகிறது, முடிந்து போகிறது ஒரு முடிவல்ல, அதிலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைக்க வல்லமை உள்ளவர். Fallen is not an end. அருமையாய் ஆரம்பித்தார் ஆதியாம் 1:1. in the beginning, ஆதியிலே அவர் எவ்வளவு கனவுல, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு பெரிய தரிசனத்துல, ஆஹா நான் ஒரு மனுக்குலத்தை உண்டாக்க போகிறேன், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்க போகிறேன், அவர்கள் எனக்கு ஆராதிக்கும் ஒரு பெரும் கூட்டத்தா இருப்பார்கள், தேவதூதர்களே பொறாமைப்படுகிற அவளுக்கு நான் மனிதனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், என்னுடைய சாயல கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஆளுகை தரப்போகிறேன். இதுவரைக்கும் சமுத்திரத்தை ஜலத்தை நான் ஆண்டு கொண்டேன், இல்ல 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 இனிமே மனிதன் ஆளுவான், ஆதாம் ஏவான் ஆளுவார்கள், மிருக ஜீவன்களை இதுவரை நான் ஆண்டு கொண்டிருந்தேன், இல்ல 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 இப்பொழுது என்ன நான் சிருஷ்டிக்க போகிற மனிதன் ஆளுவான், தண்ணி தடாகங்களை நான் ஆண்டு கொண்டிருந்தேன், இனி நான் ஆளுவதில்லை, இனி மனுஷன் ஆளுவான் என்று சொல்லி எவ்வளவு கனவுல அவனை படைத்தார். fallen took place. fallenness விழுந்து போனா, மனுஷன் விழுந்து போனா. கர்த்தர் நிறுத்தினாரா? நான் சொல்லுவேன், அவனை வயதோன் தோட்டத்தில் உருவாக்கும் போது இருந்த ஆர்வத்தை காட்டிலும் இன்றைக்கு உன்னையும் இன்னையும் பரலோக ராஜ்யத்திற்கு நமக்கு வாழ்க்கை ஒரு துவக்கத்தை தந்து கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு கர்த்தர் இன்னும் அதிக ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார். Now God is so busy. இப்பதான் ஆண்டவர் பயங்கர பிஸியா இருக்கார். எதற்கு? விழுந்து போன வாழ்க்கையில மீண்டும் ஒரு துவக்கத்தை தருவதற்கு. God sets a new beginning life. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக, மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். Mountains and hills. Mountain and hills என்றால் forbidden life, தடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கும், தடை செய்யப்பட்ட வாழ்க்கையை குறிக்கும். எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று செய்தி உறுதியாயிற்று. கிட்டத்தட்ட 50-100 தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு போறாரா, போட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்த எலிஷா இவனை விடவே கூடாது, இவனிடத்திலிருந்து எப்படாயிலும் ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை எலிஷா கண்டதை போல டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் ஊழியம் கிருபை எனக்கு வேணும் என்று அவனுடைய கண்கள் எல்லாம் எலியாவின் மீது இருந்ததான அபிஷேகத்தின் மீது இருந்தது. அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரம் புத்திரர்கள் வந்து அவர்கள் பெத்தேல் போனாங்க. பெத்தேல்லையும் வந்து எலிஷாவே, எலியா பத்தி உனக்கு தெரியுமா, நீ அவன் பின்னாடி போற, அவன் தான் ஏறி போறானே, போனா போகட்டும், நீ வா என்று தடை பண்ணினார்கள். அவன் சொன்னா, இல்ல 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 மரணம் என்னை தடுக்காமட்டல் நான் அவர் விடுவதில் கடந்து போனா. மாத்திரமல்ல எரிகோவுக்கு வந்தாங்க. எரிகோவுக்கு வந்த பிறகு திருக்கசுப்புத்தர்கள் சொன்னாங்க, எலிஷாவே நீ ஏன் பின்னும் தொடர, எலியாவே அவன் தான் பரன் ஏறி போறானே, இல்ல 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 தடை செய்யாதிருங்க, நான் அவரிடத்தில் உள்ள அபிஷேகத்தை 2 மங்கா பெற மட்டும் நான் விடுவதில்லை. எரிகோவுக்கு வந்தாலும் தடை செய்தாங்க, யோர்தானுக்கு வந்தாலும் தடை செய்தாங்க. இவன் கேட்க மாட்டான், என்னதான் நடக்கும்னு வேடிக்கை பார்த்த பொழுது அவனுடைய தடை செய்யப்பட்ட எல்லா பாதைகளிலும் கர்த்தர் அவனுடைய ஊழியத்தில் ஒரு புதிய துவக்கத்தை, பரலோகத்திலிருந்து ஒரு அக்னி ரதம் வந்து அவனுடைய சால்வையை அவனுக்கு கிருபையாய் தந்து, இதுவரை எலிசா என்ன எலிசா, இதோ எலியாய் வருகிறேன் என்று எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான இரட்டத்தனியான வல்லமையை தந்தார். திரமஷக்கரோ மனைக்கரோ திருத்தினமா. No man can stop the anointing, the gift of Holy Spirit, the call of God, the blessing of God upon your life. தடை செய்யப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்துக்கு நிறைய அனுப்புகிறார். கரங்களை தட்டி ஆவியில் இருந்து பெற்றுக்கொள். மரம ஷெக்கரோமோ நோத்தரோதினமா இமனக்கரதினமா. தடை செய்யப்பட்ட வாழ்க்கை. பெத்தேல்ல சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவன் நின்றுந்தா எலியாவனுடைய வல்லமை 2 பெற்றிருக்க மாட்டான். எரிகோவில் நின்றிருந்தா, யோர்தான் நின்றிருந்தா, யோர்தான் வந்து கேட்கிறான், எப்பா
என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நான் யோசிக்கிறேன், நல்லா கவனிங்க, நான் யோசிக்கிறேன், எலியா கேட்டதை கொடுக்கறதுக்கு எலிசாவுக்கு கூட விருப்பம் இல்லை. புரியுதா? புரியுதா? என்னதான் வேணும்? உம்மிடத்தில் உள்ள ஆவி கிருபை எனக்கு 2 வேணும். அவன் சொல்றான், யூ ஹவ் ஆஸ்க்ட் மீ a hard thing. அரிதானதை கேட்ட. அவனுக்கே ஆச்சரியமா, அவனுக்கு கூட பிடிக்க விருப்பம். சிலர் ஊழியர் கூட சிலருடைய ஊழியத்தை தடை செய்வான். சிலர் அபிஷேகம் பண்ண கிருபைப்பட்டவங்க கூட, நீ எல்லாம் என்ன ஊழிஞ்சிவ, நீ எல்லாம் என்னத்தை பாட்டு பாடுவ, நீ எல்லாம் என்னத்தை, இதெல்லாம் வேடிக்கை நின்று பார்க்கிற தீர்க்கதரிசி புத்திரன் ஆவி. அவங்க கூட ஐக்கியமே வைக்காத ஓடி போயிரு தூர. If anyone is discouraging you, get away from. அவங்க உறவுல, அவங்க தொடர்புல உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. Keep yourself isolated. Keep yourself isolated. கர்த்தரிடத்துல தனியா போ, தனியா போ. கடைசியில் நான் முடிக்க போறேன். இயேசு கடைசியில் சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரியை பார்த்து வசனம் சொல்லுகிறது, இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ மத்தியில் நின்று கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவை தனியா எப்போ சந்தித்தாலோ, there was a new beginning. இந்த கூட்டெல்லாம் கும்மால் அடிக்கிறது ஒன்னும் விளைக்கவா. தனியாவா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனியா போ. இயேசு தனித்திருப்பார், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை துவக்கத்தை கொடுப்பார். நேற்று இரவு நான் தூங்குறதுக்கு 4:30 மணி, 1 மணி வரைக்கும் நான் மெசேஜ் ரெடி பண்ணிட்டு படுக்கலான்னு போனேன். தூக்கமே வரல. சரி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்க 4:30 மணி. 4:30 மணிக்கு படுத்து அப்புறம் காலையில சீக்கிரமா எழும்பி ஜோம் பண்ணி. தனிமை. God is so moving when a person is alone. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தனிமையா இருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருமே என்கரேஜ் பண்ணலையே, ஒருத்தனும் பண்ண மாட்டான். அவங்கெல்லாம் உன் முடிவுக்கு காத்துட்டு இருக்கிறான். ஒருத்தனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்கறதே கேட்கறீங்க, கத்திரத்தில் அறியதா கேட்கறீங்க. தடை செய்யப்பட்ட வாழ்க்கை. யார் உதவி இல்லாட்டாலும் 11 வசனத்துல எலிசாவுக்கு பதில் கொடுக்கும்படிக்கு அக்கினி ரதம் வந்தது, அக்கினி குதிரைகள் வந்தது. எலியாவினுடைய சால்வையை அவனுக்கு தந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 3ஆவதாக கோலனானது செவ்வையாகி, கோணலானது crooked, bent அல்லது deformed, deviated life. deviated life, சிதைக்கப்பட்ட. deviationனா தவறான வழியில செலுத்தப்பட்ட, வளைந்து போன, சிக்கலான வாழ்க்கை. ஒரு ஃபார்ம் இல்லாம முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, நேராக இல்லாத வாழ்க்கை. bow down, மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கை. சங்கீதம் 146:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்படுதல் என்று சொன்னால் bow down. அவங்களை என்ன செய்யறது? சிலரை குனிய வைக்கிறது, பர்பஸா குனிய வைக்கிறது. உட்கார், செய்யாத. நீ என்ன செய்வ? நீ என்னத்தை படிப்ப? நீ என்னத்தை ஆளாக்க போற? ஒரு நாள் என்ன பிரயோஜனம்? சிலர் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு சரின்னு கேட்கணும், அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. enslaved by man power, looted by man. மனுஷரால ஸ்தோத்திரம் கொள்ளையடிக்கப்பட்டவர்கள். exploitation, surrender, deviated life, misled life, bowed down life,
enslaved life. அதுதான் கோணலான வாழ்க்கை. கோணலான வாழ்க்கையை, தாறுமாறாக்கப்பட்ட வாழ்க்கையை, உனக்கு சரியான வழியை காண்பிக்காதபடி வேண்டுமென்றே உன்னை தவறான வழியை காண்பித்து அங்கும் இங்கும் அலைய திரியப்பட்ட வாழ்க்கை. ஒரு நல்ல வழி காமிச்சிருந்தா, என் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, பிசினஸ்ல, என் வேலையில, படிப்புல ஒரு நல்ல வாழ்க்கையை காமிச்சிருந்தா, நான் இந்த நிலைமைக்கு வந்துட மாட்டேன் என்று புலம்பப்பட்ட கோணலான வாழ்க்கையை கர்த்தர் நேராக்குகிறார். சொல்லுங்க, நியூ பிகினிங். அங்க ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார். லூக்கா 13 தேவாலயத்துல கூனியா இருந்த ஒரு பிள்ளைய, ஒரு பெண்மணியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்படி ஸ்தோத்திரம், என்ன செய்ய, எலும்பு சுகமாக்குறார். ஜபா தலைவன் என்ன செய்யறான், கோபம் அடைந்து, அப்படி செய்யலாகாது, கூனி எதுக்கு நேராக்குற, இவளுக்கே ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிற. ஆவிக்குரியவங்களை சொல்றேன் நானு, ஆவிக்குரியவங்களை, சபையில் இருக்கிறவங்களை சொல்றேன், ஊழியக்காரங்களை சொல்றேன் நான். சொல்லுவாங்கல்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி என்ன செய்வாரு, என் கொடுக்கன்னு இருப்பார் போல. சாப்பிட்டு போட்டுமே, நல்லா இருந்துட்டு போட்டுமே, நல்ல ஊழி செஞ்சுட்டு போட்டுமே, எலும்பி பிரகாசிக்கட்டுமே. ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பாடு, நீ முன்னேறு, நீ ஊழியம் செய். இல்ல நீ, நான் இல்ல நீ. அப்படி சொல்றது மூலமா தான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்க மற்றவர்களை ஊக்குவித்து, மற்றவருடைய கோணலான வழியை செவ்வாய்ப்படுத்தி, அவர்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்க காரணமா இருந்து உங்களை மறைக்க 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 ஒரு நாள் நீ மறைக்க வேண்டிய விளக்கு அல்ல, தண்டின் மீது வைக்கப்படும் விளக்கு என்று சொல்லி கர்த்தர் வீட்டின் தண்டின் மீது உன்னை உயர்த்துவார். கார்னர் ஆஃப் யுவர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர். ஸ்தோத்திரம். இது புதுசு கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் நாட்டில் நடந்துச்சு. பர்னபாஸ், அப்போஸ்தலன் அப்போலோ, இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்துச்சு. சிலர் வந்து இயேசுவே வந்து சொன்னாங்க, உங்க நாமத்தை பேரெல்லாம் துரத்துனாங்கப்பா. அது எப்படி துரத்த முடியும், உங்களுக்கு சீசனா இல்லே. ஏய் விடு, செஞ்சுட்டு போறான், விடு. பர்பஸ்லி டிவியேட்டட். நாலாவதாக கரடு முரடானவை, ரஃப் பிளேசஸ், லைஃப் இன் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். சிலருடைய வாழ்க்கையை இந்த உலகம் அனுகூலம் இல்லாத சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கலாம். அனுகூலம் இல்லாத வாழ்க்கை. யாக்கோபு சொல்லுகிறான், ஆதியாகமம் 47:9, என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலவுமா இருக்கிறது. மை இயர்ஸ் ஆர் அன்பிளசன்ட். என் வாழ்க்கை சஞ்சலமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, வாழ்வதற்கு வசதியே இல்லாத. சிலருடைய திருமண வாழ்க்கை வாழ்றதுக்கு வசதியே இல்லாத சூழ்நிலையில, வாழ்க்கை வாழ்வதற்கே வசதி இல்லாத, அனுகூலம் இல்லாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கையா? God is proclaiming a new beginning. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. People are making you to put in rough roads. கரடு முரடான வாழ்க்கை அவர் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கை கரடு முரடா இருக்கா? உங்க வாழ்க்கை பயணம் கரடு முரடா இருக்கா? உங்க குடும்பம் கரடு முரடா இருக்கா? உங்களுடைய எல்லா டிசிஷனும் கரடு முரடா இருக்குதா? அப்படிப்பட்ட அன்பிளசன்ட் லைஃப். லாசர்னு ஒருத்தர் இருந்தான். லூக்கா 16 அவன் அன்பிளசன்ட் லைஃப்ல தள்ளப்பட்டிருந்த மனிதரால. ஐஸ்வர்யவான் நினைச்சிருந்தா அவன் வீட்டுல ஒரு பகுதியில் உட்கார வைத்து 3 வேளை ஆகாரம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவன் வீட்டு வாசற்படியில ஒரு நாயை போல கடந்து அவனுடைய வாழ்க்கை அன்பிளசன்ட் லைஃப், அனுகூலமான வாழ்க்கையில, கரடு முரடான வாழ்க்கையில இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய துவக்கை தந்த பொழுது தேவதூதன் அனுப்பப்பட்டான். தேவதூதன் தரித்திரம் மரித்த பொழுது 22வது வசனம், ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய்விட்டான். உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை மனுஷராய் மாத்திரமல்ல, கர்த்தர் தேவைப்பட்டால் தேவதூதனை கொண்டு ஒரு புதிய துவக்கத்தை தர வல்லவர். பரலோகமே உன் பக்கத்துல இருக்கு, நீ ஏன் பயப்படணும்? டோன்ட் ஃபியர். ஆண்டோட தைரியம் ஒருத்தனுக்கு பயப்பட
அப்படி சொன்ன அதெல்லாம் தூக்கி காலை கீழே வச்சு மேலே நடந்து அடுத்த வேலையை பாரு. சில நேரங்கள் எனக்கு வர பிரச்சனை பார்த்துட்டு நான் ரொம்ப நேரம் யோசித்து கொஞ்சம் மண்டை சூடாயிடுச்சுன்னா எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Man will put you in an unpleasant situation. God will send an angel to glorify to the pleasant situation of heaven. பரலோகத்தினுடைய மகிமையில உன்னை கொண்டு போகும்படிக்கு புதிய வாழ்க்கையை அவர் தர வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. God will begin, நல்லா கவனிங்க, God will begin at an end point of your life. கடைசி என்னதான் பாஸ்டர் சொல்ல வாரீங்க? நியூ பிகினிங் சொல்லிட்டே வாரீங்க. அது எப்பந்தான் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஒரு முடிவை இந்த உலகம் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. The ending point of life is not the point. The ending point of life is the point of miracle. சிலர் முடிவுக்கே பயப்படுவாங்க. வயதாயிடுச்சு, என் மரணம் எப்படி இருக்குமோ. மரண படுக்கை இருக்கிறவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ன சொல்றதுன்னா, மரணம் எவ்வளவு வேதனையா இருக்கும், வலிக்குமோ தெரியலையேன்னு பயப்படுவாங்களாம். தலைவலி வந்தாலே நான் தாங்க மாட்டேன், மூட்டு வலி வந்தாலே என்னால தாங்க முடியல, வைத்த வலி தாங்க முடியல, சாவு வந்தா அது எப்படி வலிக்குமோ தெரியலையேன்னு பயப்படுவாங்களாம். சாவு வந்தா வலிக்கவே வலிக்காது, வலிக்காம ஆரம்பிடும், கவலைப்படாதீங்க. அப்படி நிறைய பேர் முடிவை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்க முடிவுல தான் கர்த்தர் அற்புதத்தினாலே துவக்க போகிறார். அற்புதத்தினால் துவக்க போகிறார் முடிவில். God will make you to see miracle where people put you at an end. எங்க உங்களுக்கு ஒரு முடிவை ஜனங்கள் கட்டளையிட்டார்களோ அதே இடத்துல, எல்லாரும் சொல்லுங்க, அதே இடத்துல, எல்லாரும் சொல்லுங்க, அதே இடத்துல, எல்லாரும் சொல்லுங்க, அதே இடத்துல சிம்சோனை எங்க அவனுடைய முடியை சிறைச்சார்களோ அங்கேயே 16வது வசனம் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 22வது வசனம் திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அங்கேயே. ஒரு ஆமென் சொல்லுங்க. Human end is God's beginning. மனிதனுடைய முடிவு தேவனுடைய தொடக்கம். மனிதனால் உண்டாக்கப்பட்ட முடிவிலே தேவனுடைய தொடக்கம் இருக்கிறது. ஆகையால் there is no end for God's people. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடிவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நான் சொல்ற அறிக்கையை சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு மனிதனோ முடிவை கொண்டு வர முடியாது. என் வாழ்க்கையில ஒரு மனிதனும் முடிவை கொண்டு வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லணும். சாத்தன் சொல்லுவான், முடிஞ்சு அவ்வளவு முடிஞ்சு, ஐசியில் கொண்டு வச்சிருவாங்க. இப்பமெல்லாம் ஐசியூ போனா முன்னாடி பயப்படும், இப்பெல்லாம் பயப்பட தேவையில்லை. தலைவலி கூட ஐசியில் தான் கொண்டு வைக்கிறாங்க. ஐசு 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 அதுவும் நர்ஸ்லாம் நிறைய ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க போன உடனே பக்கவா ஆக்ட் பண்ணணும். எப்படி ஆக்ட் பண்ணணும்னா உயிர் போற மாதிரி ஆக்ட் பண்ணணும். அவங்களுக்கு போதும் இல்லையா, இவங்களுக்கு போயிடும் உயிர். ஏன்னா கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா வேலைக்கு வைக்க மாட்டான். படப்படம் அங்கே போவான், இங்கே போவோம். குளுக்கோஸ் பாட்டில் வீட்டிலே நம்ம ஊற்றி குடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. குளுக்கோஸ் பாட்டில் தூங்கினா உடனே பையன் அச்சுச்சோ அச்சுச்சோ ஐசியூ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஜுபுபா. அங்கே நின்றுக்கிட்டு 7 மாவடிக்கு ஃபோன் பண்ணுவோமா, 7 மாடியிலேருந்து சோமுன்னா சீக்கிரம் பரலோம்பிடும். நீ பயந்துட்டுனாலே உனக்கு அற்புதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். கெத்தான் இல்லை, தைரியமே. டாக்டருக்கு நீ புத்தி சொல்லு. என் விசுவாசியா இருந்து அங்க போய் பாட்டு அழுதுகிட்டு இருந்தா நான் வந்து நான் மண்டியில நங்கு நங்குன்னு கூட்டுவேன். நான் சொல்லணும், என் வாழ்க்கையில ஒரு மனுஷனும் முடிவை கொண்டு வர முடியாது. பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. ஆமா, no man can bring an end in my life. அடிக்கடி அறிக்கை செய்யுங்க. இந்த வாரத்துல நீ கடந்து போற எல்லா பாதையிலும், எல்லா கோணங்களும், எல்லா சமயத்திலும் இந்த வசனத்தை சொல்லு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 16:7 கர்த்தர் ஒரு துவக்கத்தை ஒரு வேலைக்காரிக்கு தருகிறார். அவ கடந்து போகிறாள். என் வேண்டாம், அந்த கொடுமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறா. முடிவு கட்டினாள். யாரு முடிவு கட்டினா? சாராள் முடிவு கட்டினாள். போ, இனி எனக்கு உனக்கு இங்க இடம் இல்லை. ஆபிரகாம் கண்ணை மூடிட்டான், இருதயத்தை கல்லாக்கிட்டான்.
அவனுக்கு இருந்த ஆகாருக்கு இருந்த ஒரே ஆதரவு ஆபிரகாம் தன்னுடைய எஜமான், சாராய் தன்னுடைய எஜமாட்டி. நீங்க என்னைய போய் சொன்னீங்கன்னா நான் எங்க போவேன்? நான் உங்களை நம்பிதான உங்க வீட்டுக்கு நான் வேலையா வந்தேன். இப்ப சும்மா அனுப்பினாலும் பரவாயில்ல, வயிற்றுல பிள்ளைய வேற கொடுத்து அனுப்பிட்டீங்களே இங்க என்று சொல்லி குடும்பமா ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு முடிவை கட்டுறாங்க. வனாந்தரத்துக்கு ஓடி போன உடனே கர்த்தர் அவளுக்கு ஒரு துவக்கத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துவக்கம்? எங்க இருந்து வர? ஏய், அவன் உனக்கு எஜமான் இல்ல, நான் தான் உனக்கு எஜமான். எங்க துரத்தப்பட்டியோ அங்கேயே போ, அங்க உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய பிறக்கும், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கும் ஒரு துவக்கத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஒரு நீரூற்று வந்து நிக்கிறா. அந்த நீரூற்றுக்கு பேர் தான் லஹாய் ரோய். Laharoy unto you, my people. I prophesy and proclaim. Laharoy unto you, my people. Laharoy, new beginning. எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க. புதிய துவக்கம், புதிய துவக்கம், புதிய துவக்கம், புதிய துவக்கம், புதிய துவக்கம். ஷபரிக ரதினமா நத்து ரதினமா ரிபரக்கரா தினமே நெத்துரு கோதுரு. எல்லாரும் ஆவியில் இருந்து ஜெபிங்க, எல்லாரும் ஆவியில் ஜெபிங்க. லஹாரோய், புதிய துவக்கம். என்னை கண்டு எனக்கு ஒரு புதிய நீரூற்றை தருகிறவரே. ரிபரப சக்கரா தினமனா திர. எல்லாரும் சத்தியத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் விடுதியோட கத்தரை மகிமைப்படுத்துங்க, எல்லா விடுதியோட கத்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு துவக்கத்தை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் இந்த தேவாலயத்தை விட்டு ஒரு புதிய துவக்கத்தை வாங்கிட்டு நீங்க போக போறீங்க? எத்தனை பேர் இந்த நாளிலே தேவ சமூகத்தை விட்டு போகும் பொழுது வெறுமையா அல்ல, ஒரு புதிய துவக்கம். என் சரீரத்தில் ஒரு புதிய துவக்கம், என் பிசினஸ்ல ஒரு புதிய துவக்கம், என் திருமண உறவுல ஒரு புதிய துவக்கம், என் கற்பத்தில் ஒரு புதிய துவக்கம், என் படிப்புல ஒரு புதிய துவக்கம், என் வீட்டுல ஒரு புதிய துவக்கம், நான் செய்கிற என் ஊழியத்தில் ஒரு புதிய துவக்கம், என்னுடைய சபையில ஒரு புதிய துவக்கம், என்னுடைய வாழ்நாட்கள்ல, என்னுடைய பிறந்த நாள்ல, புதிய வருஷத்தை காண போகிற என் வாழ்க்கையில என் நியூ பிகினிங். லஹாரோய், கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து பெற்றுக்கொள். ஜோமனு ஜோமனு ஜோமனு. Receive it, receive it, receive it, receive it, receive it. Abarama sheko doro mono 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 koro. ரிபரபர கரதினமா. ஜோமனு 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 ஜோமனுங்க. கர்த்தாவே, நான் உம்மை தனியாக சந்திக்கிற வேளையில, மனிதர்கள் எனக்கு ஒரு முடிவு கட்ட நாளிலே, இந்த உலகம் எனக்கு ஒரு முடிவை ஆயத்தம் பண்ணுகிற வேளையில, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவரே. துவக்கத்திலே முடிவிலே ஒரு துவக்கம். ஓ பீரகாரோய், என்னை காண்கின்ற தேவனே. பீலகாரோய், எங்கள் ஜீவ நீரூற்று நீ. பீலகாரோய், என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாரோய், எங்கள் ஜீவ நீரூற்று நீ. ஆமே. பீலகா ஓஹோ மனமா ஷிகோரோ நினமா மனகரதோரோ. ஆமே ஆமே. புதிய துவக்கம், புதிய துவக்கம். பீலகாரோய், வாயை திறந்து சொல்லுங்க. பீலகாராய், பீலகாராய் என்றால் புதிய துவக்கம், ஜீவ நீரூற்று காண்கிற தேவனால் வருகிற புதிய துவக்கம். சொல்லு. பீலகாரோய், என்னை. ஆமே 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 ஆமே. ஓ மராஷிகோ புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா. மாறி மாறி கேளுங்க. புது பலனை, புது கிருபை தருமே. புது தேவா, புது பலனை
வாழ்வுக்குள் சொல்லுங்க, என்னுடைய புதிய வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்துங்கப்பா. வாழ்வுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை, புதிய வாழ்வுக்குள், புதிய வாழ்வுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் நிரப்போ. கிருபை தரும் தேவா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி சத்தமாய் சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை ஒரு ஆசிர்வாதோ. புது கிருபை, புது வேலை, புதிய தயவு, புதிய வாழ்க்கை, புதிய தொடக்கம், புதிய ஜீவன், புதிய குடும்பம், புதிய உறவு, புதிய ஊழியம், புதிய அபிஷேகம், புதிய கிருபை வரங்கள், புதிய தாளந்து, புதிய திராட்சரசம், புதிய தைலம் சபையிலே ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. எழுப்புதலின் ஆவியை ஊற்றுவீராக, புதிய ஆவியை ஊற்றுவீராக. ஓ ஓஹோ, இபாஷகரமா நிக்கரோ, புதிய துவக்கத்தை தருகிறவரே. கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து கர்த்தர் தந்த புதிய வாழ்க்கைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆர்ப்பரிப்போம். அவர் கிறிஸ்துவேலின் ஜெயபலமானவர். God of new beginning, God of new beginning, God of new beginning, God of new beginning, God of new beginning. நாளை அல்ல, நாளை அல்ல, நாளை அல்ல, நாளை அல்ல, இன்றைக்கு, இன்றைக்கு, இன்றைக்கு. கேளு கேளு கேளு. Right now, right now. I can't wait anymore. It's enough. It's enough and enough. It's enough and enough. Waiting period is coming to an end. உன்னுடைய காத்திருப்பின் நாட்கள் முடிவுக்கு வருகிறது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் முடிந்தது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது, உன்னுடைய அவமான நாட்கள் முடிந்தது, மரண படுக்கை நாட்கள் முடிந்தது, உன்னுடைய ஊழியத்தில் முடங்கி போயிருக்கிற நாட்கள் முடிந்தது. The God proclaims, லகாரோய், லகாரோய், new beginning, new beginning, new beginning, new beginning in the mighty name of Jesus. New beginning in the mighty name of Jesus. We welcome you, Holy Ghost. We thank you, Holy Ghost. எங்கள் சிறுமையை பார்த்து, எங்கள் சிறுமையை பார்த்து நீ நகைக்கிறவராயிராமல், என் சிறுமையை பார்த்து நீ நகைக்கிறவர் அல்ல, என் சிறுமையை பார்த்து நீ சிரிக்கிறவர் அல்ல, என் சிறுமையை பார்த்து ஏளமாய் பார்க்கிறவர் அல்ல, என் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு துவக்கத்தை தருகிறவர். புதிய துவக்கம், நியூ பிகினிங். கர்த்தர் தந்த புதிய துவக்கத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையிலே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் மீது பெரியோர் மீதும் ஒரு புதிய துவக்கத்தை இந்த வாரத்துல நீ தர போறமைக்காய் விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய சந்ததியில் உமது பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்வார்களாக.
கர்த்தர் கொடுத்த புதிய துவக்கத்திற்காக, ஆரம்பத்திற்காக கம்பீர சத்தம் நீதிமானுடைய சபையிலே கூடாரத்திலே உண்டாயிருப்பதாக. ஆமென் and ஆமென். ஓ ரபஷக்கரா மனத்துரோ திரமினை கந்தரபா. கர்த்தர் செய்ய போற மகத்தான கிரியைகளுக்கு ஸ்தோத்திரம், வல்லமைக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு நடத்தி நீர் பேசி தொடர்ந்து எங்களை நடத்தி நீ பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரும் தேவக்கிருபை இந்த வார நாட்கள் முழுவதும் உடைய மகிமை அவர்களை தாங்கட்டும், கிருபை அவர்களை பலப்படுத்தட்டும், சத்திய பாதையில் நடத்தட்டும். கரடு முரடானவை, கோணலானவை, மலைகளாலே தடை செய்யப்பட்டவை, பள்ளங்களிலே பள்ளத்தாக்கிலே தள்ளப்பட்டவை எல்லாம் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயர்த்தப்பட்டு புதிய துவக்கத்தை காணும்படி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிற தொடர்ந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நினைக்கவும் நாம் அனைவருடன் கூட கர்த்தர் வருவது இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.